அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஆன்மீகமும் வரலாறும் கலந்த ஒரு அற்புதமான தலம். 108 திவ்ய தேசங்கள்ல ரொம்பவே ஆன்மீகமும் வரலாறும் கலந்த ஒரு அற்புதமான தலம். 108 திவ்ய தேசங்கள்ல ரொம்பவே முக்கியமானது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில். இந்த ஊருக்கு ஏன் திருக்கோஷ்டியூர்னு பேர் வந்தது? இங்க அப்படி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். இந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. முன்னொரு காலத்துல ஹிரண்யகசிபு அசுரன் தேவர்களை ரொம்ப துன்புறுத்தினார். அப்போ பிரம்மா, சிவன் மற்றும் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல குழுமி மகாவிஷ்ணு கிட்ட முறையிட்டாங்க. கோஷ்டி அப்படின்னா குழுன்னு அர்த்தம். தேவர்கள் எல்லாரும் ஒரு கோஷ்டியா சேர்ந்து ஆலோசனை பண்ண இடங்கிறதால இது திருக்கோஷ்டியூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கதான் ஹிரண்யனை வதம் செய்ய நரசிம்ம அவதாரம் எடுக்க பெருமாள் சம்மதிச்சதா முக்கிய சிறப்பம்சம் இதோட அஷ்டாங்க விமானம். இது 3 அடுக்குகளா இருக்கும். கீழ் அடுக்குல நர்த்தன கிருஷ்ணர், நடு அடுக்குல சௌமிய நாராயண பெருமாள், மேல் அடுக்குல வைகுண்டநாதர். ஒரே இடத்துல நின்ற, இருந்த, கிடந்தன்னு பெருமாளோட 3 கோலங்களையும் பார்க்கறது ரொம்ப விசேஷம். முக்கிய சிறப்பம்சம் இதோட அஷ்டாங்க விமானம். இது 3 அடுக்குகளா இருக்கும். கீழ் அடுக்குல நர்த்தன கிருஷ்ணர், நடு அடுக்குல சௌமிய நாராயண பெருமாள், மேல் அடுக்குல வைகுண்டநாதர். ஒரே இடத்துல நின்ற, இருந்த, கிடந்தன்னு பெருமாளோட 3 கோலங்களையும் பார்க்கறது ரொம்ப விசேஷம். திருக்கோஷ்டியூர்னால நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது எம்பெருமானார் ராமானுஜர். தன்னோட குருவான திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற 8 எழுத்து மந்திரத்தை உபதேசமா வாங்க இங்க வர்றேன். இந்த ரகசிய மந்திரத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா உனக்கு நரகம் கிடைக்கும்னு குரு சொல்றார். ஆனா ராமானுஜர் என்ன பண்ணார் தெரியுமா? தான் ஒருவன் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, இந்த மந்திரத்தை கேட்கிற ஊர் மக்கள் எல்லாரும் மோட்சம் அடையட்டும்னு இந்த கோவில் கோபுரத்துல ஏறி நின்னு ஊர் மக்களுக்கு அந்த மந்திரத்தை உறக்க சொன்னார். அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடம் இப்போ ராமானுஜர் கோபுரம்னே அழைக்கப்படுது.